வியூஸ் வெல்கம் டு DJMS தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான இந்த வாரத்திற்கான ப்ரோமோவில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வெண்ணிலா விஜய் கிட்ட பேசுறத பார்த்து விஜய்க்கு பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. இப்படிலாம் வெண்ணிலாவுக்கு பேச தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்பவே கோவப்படுத்துகிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. இதனால் வந்து விஜயும் வந்து வெண்ணிலா மேலே பயங்கரமாக வந்து கோவப்படுறாரு. அதே மாதிரி ஃபைனலாக வந்து வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக அந்த மேரேஜ்க்கு நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சேலஞ்ச் பண்ண மறுநாள் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு நம்ம வெண்ணிலாவோட ஃபேமிலியில் வந்து எல்லாருமே வந்திருக்காங்க கோவிலில். அடுத்ததான் விஜய்க்கு ஒரு மெசேஜ் வருது, நீங்கள் மட்டும் இப்போ இந்த இடத்துக்கு வரலன்னா கண்டிப்பாக வந்து தவறான முடிவு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, விஜய் மேலே பழி தூக்கி போடுற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து அனுப்புகிறாங்க. ஆனால் விஜய் வந்து இதுக்கெல்லாம் வந்து மசீர ஆள் கிடையாது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து தாத்தா யோசிக்கிறாரு, நீ நேரில் போனதான்ப்பா இந்த பிரச்சனையை வந்து நீ முடிச்சு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தாத்தா வந்து விஜயை வந்து நேரில் வந்து அனுப்பி வைக்கிறாரு. சரிப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னாலும், இல்லை தாத்தா இந்த பிரச்சனையை நானே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வரேன், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் தைரியம் சொல்லிட்டு அங்கேருந்து விஜயும் வந்து கிளம்புறாரு கோவிலுக்கு. இந்த பக்கம் கண்டிப்பாக விஜய் வந்துட்டு வரமாட்டாரா தெரியல அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ்லேயே இருக்காங்க நம்ம வெண்ணிலா. இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுறாங்க, பசுபதி ராகினி ரெண்டு பேரும் வந்து வெண்ணிலாவை சமாதானப்படுத்துகிறாங்க. அது எப்படி விஜய் வந்து வராமல் இருப்பா போல், நீ இந்த அளவுக்கு வந்து பிளாக்மெயில் பண்ணியும் வந்து வராமல் எப்படி இருப்பா போல், கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து வெண்ணிலா கிட்ட வந்து சொல்கிறாங்க. வெண்ணிலாவும் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க. சீரியலில் பார்த்தீங்கன்னா விஜய் வராரு. விஜய் வரதை பார்த்து வெண்ணிலாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். விஜய் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் சொன்னேன்ல வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ராகினி சொல்கிறாங்க, விஜய் நீ எனக்காக வருவான்னு தெரியும் விஜய், ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பழகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறது கேட்டு விஜய், சி வாய மூடு, உனக்காக நான் வந்தேன்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காத, ஏன் இவ்வளோ ஒரு கீழ்த்தனமான வேலையை பார்க்குற, உன்னை காதலிச்சேன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது தெரியுமா, நீயா அது வெண்ணிலா, என்ன விஜய் நீ இப்படிலாம் பேசுகிற, நான் உனக்காக தானே நான் காத்துட்டு இருந்தேன், எனக்கு நீ வேணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் ஏதேதோ பேச பயங்கர கடுப்பாகி போகிறாரு விஜயும். சரி வா விஜய், முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ளே என் கழுத்தில் தாலி கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்ல பயங்கர டென்ஷனாக வராரு. மறுக்க திரும்பவும் வந்து என்ன பண்ணுறாங்க, பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் போலீஸ் வராங்க. போலீஸ்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, விஜய் பிளாக்மெயில் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு இது பயங்கர ஷாக்கிங்காகவே இருக்குது. வெண்ணிலா தரப்பில் உள்ள நியாயத்தையும் வந்து எடுத்து சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து ப்ரெஸ்ஸில் உள்ளவங்களாம் வந்துடுறாங்க. எல்லாருமே வந்து வெண்ணிலாவுக்கு சாதகமாக பேச, இன்னொரு பக்கம் வந்து ரெண்டு பக்கம் வந்து கைகலப்பாகுது. வெண்ணிலாவுடைய அப்பா அம்மா இறக்கிறதுக்கு காரணமே வந்து விஜய் தான் அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் மேலே ஒரு பழியை தூக்கி போடுறாங்க. இதனால் ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அஜயோட அப்பாவும் விஜய் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது, இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா இறக்கிறதுக்கு காரணமே இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறது கேட்டு பயங்கர டென்ஷன் ஆகிற விஜய் என்ன பண்ணுறாங்க, அன்பரசோட சட்டையை வந்து பிடிக்க அங்கே ரெண்டு பேருக்கும் வந்து கைகலப்பாகுது. அதுக்கப்புறமா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் வந்து நியூஸ் சேனல்லாம் வருது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, காவேரி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இந்த விஷயத்தை வந்து காவேரி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே பதட்டம் அடைகிறது மட்டும் இல்லாமல், இந்த சமயத்தில் கூட நம்ம விஜய் கூட இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு மனுஷியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு வெண்ணிலாவை போயிட்டு வார்ன் பண்ணுறாங்க. நீலாம் ஒரு பொண்ணா, உன்னெல்லாம் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நான் செஞ்ச ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா, உன்னை அந்த ஆசிரமத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவை பார்த்து பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பசுபதி ராகினி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து என்னென்ன கேள்வி கேட்க முடியுமோ எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இந்த பக்கம் தாத்தாவும் வந்துடுறாரு போலீஸ் ஸ்டேஷனில். அவரையும் வந்து விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் தாங்க காவேரி அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ நீங்கள் தான் காவேரியா, இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தானா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க காவேரி. இவர் மேலே எந்த தப்புமே கிடையாதுங்க, இவர் ஒரு நிரபராதி, இவர் தான் வந்து வெண்ணிலாவுடைய அப்பா அம்மா இறக்கிறதுக்கு காரணமாக இருந்திருந்தா அப்புறம் ஏங்க வந்து ஏதோ ஆசிரமத்தில் இருந்த வெண்ணிலாவை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எதுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கணும் விஜய், ஏன்னா விஜய்க்கு வெண்ணிலா எங்கே போனாங்க அப்படின்ற விஷயமே தெரியாதுங்க. எல்லாத்துக்குமே காரணமாக இருந்த ஒருத்தர் யார் தெரியுமா, இவரோட சித்தப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயங்களையும் பற்றி வந்து சொல்கிறாங்க ஸ்டேஷனில் காவேரி. இதை கேட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கிங்காகவே இருக்குது. இந்த தருணத்தில் அன்பரசு மேலே தப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணுற தருணத்தில் அவங்களோட ஒய்ஃப் வந்து வராங்க. இதுக்கப்புறமா அன்பரசு மேலே தான் எல்லா தப்புமே இருக்குது அப்படின்றதுனால அன்பரசு வந்து கைது பண்ணுறாங்களா காவேரி வந்ததன் மூலயமா. விஜயோட அம்மா விஜய் கிட்ட வந்து கொஞ்சம் கெஞ்சி கேட்கறதுனால வந்து அன்பரசை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களா, விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வெளியில் கொண்டு வராங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.